புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தினமல நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார். நடிகையும் அரசியல் பார்வையாளருமான கஸ்தூரி நம்மோடு இணைந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். சிக்கந்தர் மலை, இது கந்தர் மலையை சிக்கந்தர் மலையை மாற்ற முயற்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான வாதங்கள் பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுது. ஆடு கோழி பலியிடுவதற்கான உரிமையை கோர்றாங்க, அதற்கு தடை விதிக்கப்படுது. போராட்டம் நடத்துவதற்கான முயற்சிகள் இருக்கிறாங்க, அதற்கும் தடை விதிக்கப்படுது. 144 தடை வர போயிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இந்த 144 இன்னைக்கு போராட்டத்துக்கு இன்னைக்கு 144 போட்டிருக்கிறாங்க. நான்லாம் அது இன்னும் முன்னமே அறிவிச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இவ்வளவு தூரம் வளர்வட்டு கடைசி நிமிஷத்துலதான் அந்த 144 அவங்க அனௌன்ஸ் பண்றாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மற்றபடி தடை உத்தரவுங்கிறது எனக்கு ஆச்சரியமாவோ அதிர்ச்சியாவோ இல்லை. ஆனா இப்ப நாங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய மக்கள் பெரும் அளவுல திரண்டிருப்பாங்க. இப்பவே இந்த நேரத்துல கடைசி நேரத்துல அவங்களை எல்லாரையும் வரவழைச்சிட்டு உங்களை விடமாட்டோம் அப்படின்னு சொல்றது எனக்கு இது என்ன கணக்கு அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா கண்டிப்பா ஓரளவு நீங்க கூட்டத்தை கட்டுப்படுத்தினாலும் எல்லாரையும் நீங்க நிறுத்த முடியாது. பல பேர் அறவழி போராட்டத்துல இறங்குவாங்க. நீங்க மலையே ஏறக்கூடாது, கோயிலுக்கே போக கூடாது, சாமியே கும்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க 144 மூலமா. அதை முழுசா அமல்படுத்த முடியாது. கண்டிப்பா சிறை நிரப்பும் ஒரு படலம் நடக்கும். சோ ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்ட். நான் ஏன் எதிர்பார்த்த முன்னாடியே தடை பண்ணுவாங்கன்னா, பிகாஸ் இன்னைக்கு இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஹிந்து மன உணர்வை பிரதிபலிக்கும் ஒரு போராட்டம். அது தமிழ்நாட்டுல பல ஆண்டு காலங்களாக குறிப்பா திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது, அதுலயும் குறிப்பா இப்போ இந்த சனாதன வெறுப்பு அரசு இருக்கும் பொழுது அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்துக்கள் பெரிய அளவுல பக்திமான்லாம் இல்ல, இந்துக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, எந்த விதமான விதத்திலையும் அவங்களுக்கு புண்படுறது இல்ல, எல்லாம் நல்லா இருக்கு, பாலும் தேனும் ஓடுது, மத நல்லிணக்கம் ஓங்கி உயர்ந்து இருக்கிறது, அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா. அதுக்கு ரொம்ப ஊறு விளைவிக்கும் ஒரு போராட்டமாக நாளைக்கு இருந்திருக்கும். அதுவும் பெரிய சனாதன வெறுப்பு அரசுன்றீங்க, நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்றீங்க. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நினைவூட்டுறேன். எவ்வளவு கோயில்கள் புனரமைக்கப்பட்டிருக்கு, கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு, அர்ச்சகர்களுக்கான அந்த சம்பளம் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு, 3 கால பூஜை அப்படிங்கிறதும் போடப்பட்டிருக்குன்ற பட்டியலை சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்புல தெரிவிச்சார். இதை உங்களுக்கு நினைவூட்டுறேன். இதை தாண்டி இன்னைக்கு அந்த நினைவூட்டல அப்படியே ஒரு நிமிஷம் வைங்க. இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு செய்ய வேண்டிய கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்வது, அப்புறம் சம்பளம் வேலை செய்யறவங்களுக்கு எம்ப்ளாயீஸுக்கு சம்பளம் கொடுக்கறது, இதெல்லாம் இந்த அரசு போடுற பிச்சையோ இல்ல அவங்களுக்கு கிடைக்கிற சிறப்பு சலுகையோ கிடையாதுங்க. இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம். அரசு பணி செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் வரி பணத்தை எடுத்து நியாயமான முறையில் நியாயமான விஷயங்களுக்கு அந்தந்த துறையில சரியாக பணி செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றதே இன்னைக்கு ஒரு பெரிய சாதனையா? அப்படி சாதனையா அதை எடுத்து அவர் சொல்றாருங்கிறதே நகைச்சுவையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அடுத்தது, காணிக்கையாக கொடுக்கப்பட்ட தங்க நகைகள் அப்படியே இருந்தது. அதை உருக்கி ஒரு லாக்கர்ல வச்சு அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தையும் மீண்டும் அந்த துறைகளுக்கே பயன்படுத்துறார். ஒரு நரேட்டிவ் செட் பண்றவங்க சனாதனத்தை வெறுப்பா பயன்படுத்துறவங்க எல்லாம் இப்படி பண்றாங்களா அப்படின்றது கேள்வியா வருது இல்லையா? இல்லங்க, நீங்க அந்த நரேட்டிவை எடுத்துதான் நீங்க கேள்வியே கேக்குறீங்க. சேகர் பாபு அதை சொன்னாரு, இதை சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம். திருப்பரங்குன்றம் இப்போ 2 வாரமா பத்தி எரிஞ்சிட்டு இருக்குல்ல, என்ன சொன்னாரு? நானும் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். அவர் அதுல ஏதாவது சொன்னதை நான் மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. நீங்க பத்திரிகை, தினமலர் பத்திரிகையே நீங்க தானே. அவர் என்ன சொன்னாருங்க எனக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அங்க ஆடு கோழி பலியிடுவதற்கான அனுமதி இருக்கா இல்லையா மேடம்?
ஆஹா 1930 அந்த இடத்துல சமய சார்பு இல்லாம அரசு சமயங்களுக்கான விருப்பு வெறுப்பு இல்லாமல் தடை நீடிக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு பிரச்சனை நடந்துடக்கூடாது, இது இரு சமயங்களுக்கான மோதல ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு அடிப்படை நடவடிக்கையா தானே இந்த 144 உத்தரவு. எப்படிங்க இது மோதல் ஆகும்? இத்தனை வருஷம் ஏன் அங்க இரு சமயங்களுக்குள்ள மோதலே வரல? குறிப்பிட்ட ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் அங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஆடு கோழி பலியிடுவதற்கான அனுமதியை கொடுங்கன்னு கேக்குறாங்க. அது சர்ச்சையாகுது, அதுக்கு அரசு இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுது. நீங்க போராட்டத்துக்கு ஏன் இங்க பாருங்க, நீங்க போராட்டத்துக்கு ஏன் அனுமதி கேக்குறீங்க? சொல்லுங்க, போராட்டத்துக்கு ஏன் அனுமதி கேக்குறீங்க? இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்து அமைப்புகள் ஏன் கேட்கணும் அப்படின்றது வருது இல்லையா? என்னங்க போராட்டத்துக்கு ஏன் அனுமதி கேக்குறீங்கன்னு கேள்வி கேக்குறீங்க. நீங்க 3 கேள்வி சொல்லிருக்கீங்க, நான் ஒன்னொன்னா சொல்றேன். அங்க இப்ப சச்சரவு ஏன் வந்துச்சு? 2 சமயங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதுக்காக நாங்க இந்த தடை உத்தரவை நீட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே. இத்தனை வருஷமா திருப்பரங்குன்றம் மலையில முதலாம் படை வீடு, முருகனுடைய முதல் வீடு, அங்க இத்தனை வருஷமா பக்தி சிரத்தையோட பக்தர்கள் போறாங்க வர்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த தர்காவுல சந்தனக்கூடு உருசு நடந்துகிட்டு இருக்கு. அந்த மலையில மலையில கோயில் மட்டும்தான் முதல்ல இருந்துச்சு, மலை முருகனுக்கே சொந்தம் அப்படின்னு 1930 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் கோர்ட்டிலேயே பிரிவி கவுன்சில்லயே சொல்லியாச்சு. மறுபடியும் அதே கதையை திருப்பி எடுத்து மறுபடியும் அத கிளைமேக்ஸ மாத்தி சொல்லு, நாட்டாம தீர்ப்பை மாத்து அப்படின்னு சொல்றது என்ன கணக்குங்க? ஒண்ணு ஒரே ஒரு கேள்வி இல்ல, இந்த ஸ்பேஸ் இப்ப இப்பதான் சொல்லிடுறேன், நான் மறந்துடுவேன். நீங்க சின்ன வயசு, நான் மறந்துடுற வயசு. தர்கா எப்ப கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு எந்த தரவும் இல்ல. யார் கட்டுனாங்க, எப்ப கட்டுனாங்க, அந்த தர்கால இருக்கிறது யாரு, அதுக்கே 3 தேரி இருக்கு தெரியுமா? அந்த தர்கால இருக்கிறது கடைசி சுல்தான் சிக்கந்தர் பாஷா. அந்த சுல்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழனே கிடையாது, தமிழர் விரோதி ராஜா. அவன் மதுரையில இருந்த தமிழர்களுக்கு சொல்லொன்னா இன்னல்களை கொடுத்த சுல்தான் பரம்பரையை சேர்ந்தவன். அவன் விஜயநகரத்திலிருந்து குமார கம்பண்ணா வர்றார். விஜயநகர படையை தூக்கிட்டு இந்த மாதிரி சொல்லொன்னா துயரை அனுபவித்துக் கொண்டிருக்கும் மதுரை மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு, அவங்கள காப்பாத்துறதுக்கு அங்கேருந்து இவரை ஓட விரட்டுறாரு. அப்ப தப்பிச்சு இந்த சுல்தான் மலை மேல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த இடத்துல இறந்து போய் அதுக்குதான் தர்கா அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. இன்னொருத்தர் இப்போ வேலூர் இப்ராஹிம் சகோதரர் வேற ஒண்ணு சொன்னாரு. அவர் இது அந்த மன்னன் கிடையாது, இது அதுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்து மறைந்த ஒரு அதே பெயரை கொண்ட ஒரு காட் மேன், ஒரு முஸ்லிம் செயின்ட் சாமியார் அவரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னும் சில பேரு அங்க இருக்கிறது மனிதருக்கான ஒரு இதுவே இல்ல, அது வேற அப்படின்றாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா யாருக்குமே தெரியலங்கிறது தான் உண்மை. அது யாருக்காக யாரால் கட்டப்பட்டதுங்கிறது தெரியல. ஆனா அப்படி கிடையாது. திருப்பரங்குன்றம் கோயில் யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சரித்திர சான்று இருக்கு. பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டு விஜயநகர பேரரசால் மறுபடி புதுப்பிக்கப்பட்டு திருப்பாண்டியனால் அதற்கு இது எல்லாம் கொடுக்கப்பட்டு தொகை எல்லாம் எழுதி வைக்கப்பட்டு காலம் காலமாக முருக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் இந்தியா முழுக்க மட்டும் இல்லாமல் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அந்த மலை முருகனுக்கு தான் சொந்தம். அங்க மத நல்லிணக்கத்துக்கு ஒரு சான்றாக, இந்து மக்களின் ஒரு சகோதரத்துவ மனப்பான்மைக்கு சான்றாக இஸ்லாமிய மக்கள் சந்தனக்கூடு உருசுன்னு அவங்க ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிலும் தெளிவா சொல்றேன், தர்கா போறது இஸ்லாத்துல கிடையாது, அது தமிழ் பண்பாடு. அங்க இந்த சந்தனக்கூடுங்கிறது இஸ்லாத்துல கிடையாது, அது தமிழ் பண்பாடு, தமிழர் வழக்கம். மதுரையில் தொன்று தொட்டு வந்து கொண்டிருந்த தமிழர் குடும்பங்கள், இந்து குடும்பங்கள் இந்து வழிபாட்டு முறைகளை மதம் மாறிய பிறகும் கடைபிடிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையையும் தொப்புள் கொடி உறவா பார்த்து நம்ம சேர்ந்து இருக்கோம். அதுல எங்க இந்த சச்சரவு நீங்க கேட்ட கேள்விக்கு இப்பதான் வர நம்ம பதிலுக்கு. அங்க எங்க சச்சரவு வருது? எங்க இரு சாராருக்கு எங்க வருது சச்சரவு? இந்த மக்களு யோசிச்சு பார்த்தா மாமா மச்சான் உறவுங்க. மதுரை வாழ் முஸ்லிம் மக்கள் எல்லாரும் தமிழர்கள். அவங்க 2 தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் சொந்தங்கள்.
எல்லாம் வந்து உறவுக்காரங்க பங்காளிங்களா இருப்பாங்க. இந்த பக்கம் மதம் மாறாம இருக்கிறவங்களுக்கும் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு 3 தலைமுறை தான் வித்தியாசம். அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னிக்கும் முருகன் பிரசாதத்தை எடுத்து போய் குடுத்தா அத பயபக்தியோட வாங்கிக்கிறாங்க, அத மதிக்கிறாங்க. சோ முஸ்லிம் மக்கள மதுரையில நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இந்த பிரச்சனைய உண்டு பண்றது ஒரு குரூப். அவங்களுக்கு தேவையான சுயநலத்துக்காக திடீர்னு இத்தனை வருஷம் இல்லாத ஆடு வெட்டுறது. மதுரையில ஆடே வெட்டுறதே இல்லையா? மதுரையில ஆடு வெட்டுற கோயில் எத்தனையோ இருக்குங்க. அழகர் கோயில்லயே ஆடு வெட்டுவதற்கான ஒரு வளாகம் இருக்குங்க. ஏன்னா கருப்பசாமி, அய்யனார் சாமின்னு நான் சொல்ல வரல. அழகர் கோயில்லயே ஆடு வெட்டுவதற்கான ஒரு ஏற்பாடு இருக்குது. அங்கெல்லாம் பண்ணலாமே. இங்க தான் பண்ணணும். எங்க? குன்று மேல் இருக்கக்கூடிய ஒரு ஆகம கோயில்ல தான் நாங்க வந்து பண்ணுவோம். ஆட வெட்டுவோம். அந்த மலை வந்து முருகனுக்கு சொந்தம். முருகனுக்கு சொந்தமான மலையில ஆடு வர்றவங்க எல்லாருமே முருகனுக்கு தான் சொந்தம். அந்த ஆடும் முருகனுக்கு தான் சொந்தம். அங்க வந்து உயிர் கொலை பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இந்து முஸ்லிமையே விடுங்க. மதுரை சான்று பெற்ற புகழ் பெற்ற சமண ஸ்தலம் தெரியுமில்ல? சமண சமயம் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கும் வந்து அங்க சமணர்கள் அதிக அளவுல இருக்கிறாங்க. சோ அப்படி ஒரு அஹிம்சா வழியில வந்த ஒரு ஒரு இடத்துல ஆடு வெட்டுவேன். என்னது இது? சபரிமலைக்கு இப்படிதான் பண்ணாங்க. பெண்கள் நாங்க இப்பவே போவோம். ஐயோ சாமி ஐயப்பா உள்ள வந்தா தப்பாப்பா அப்படின்னு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய முற்போக்குத்தனம், உங்களுடைய என்ன சொல்றது ரிஃபார்மு, இதெல்லாம் இந்த கேள்விகள், விமர்சனங்கள், இதுக்கு இந்த மத நம்பிக்கைக்கு எதிரான செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு இந்து சாமிக்கு எதிராக தான் வருதா? அத மக்கள் சொல்றது இரு சார்பே கிடையவே கிடையாது. ஒரு கும்பலுக்கும் மற்ற எல்லோருக்கும் முஸ்லிம் மக்கள் கூட அந்த கும்பலை வந்து சப்போர்ட் பண்ணல. நான் கேட்டுட்டேன். எனக்கு நிறைய பேர் அங்க தெரியும். யாரும் சப்போர்ட் பண்ணலையே. இது வந்து டோட்டல் இது வந்து பொலிட்டிக்கல். வேணும்ட்டே இப்படி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுல பாதி பேரு தமிழாளா? யார் யாரு என்ன பேசுறாங்க? எத்தனை பேர் வந்து அங்க மதுரை வாழ் மக்கள், மண்ணின் மைந்தர்கள் எங்கேந்து வந்தாங்க அவங்க? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கா? நவாஸ் கனி அவர்கள் வந்து மலை மேல போய் ஒருத்தரை கூட்டிட்டு போய் பிரியாணி திங்குறாங்க. என்ன இதெல்லாம்? நியாயமா ஒரு பெரிய மனத்தோட எல்லாரும் வர்ற இடத்துல ஏங்க நீங்களும் நானும் இப்ப எல்லாரும் வந்து சைவம் எல்லா நேரத்திலயும் இல்லைங்க. ஆனா ஒரு நம்பிக்கைன்னு வரும்போது நாம அதை வந்து ஃபாலோ பண்றோம். சரிங்களா? நான் ரம்ஜான் நோன்பு இருக்கும் பொழுது அவங்க எதிர போய் நம்ம வந்து நல்லா உட்கார்ந்து சாப்பிடுவோம் அங்க கறிசோறு. யாராச்சும் ஒருத்தங்க அப்படி செய்வாங்களா? இதே நான் மக்களை சொல்லல. அங்க நேத்து பிரியாணி சாப்பிட்ட அந்த சகோதரரை கேக்குறேன். உங்க வீட்டுல நான் வந்து நீங்க ரம்ஜான் நோன்பு இருக்கும் பொழுது அங்க உட்கார்ந்து நல்லா விருந்து சாப்பிட்டேன்னா அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஒரு மரியாதை கெட்டத்தனம் அது. அததானே நீங்க செஞ்சிருக்கீங்க. அப்புறம் அத உரிமை எப்படி? அது ஒருத்தங்களை அவமதிக்கிறது உரிமையா? அந்த அவமதிப்புலதான் உங்க உரிமை இருக்குன்னு சொன்னா நீங்க அவமதிக்கிறது இஸ்லாத்தை, இந்துக்களை அல்ல. அடுத்த கேள்வி நீங்க கேட்டது, இப்ப எதுக்கு இதுக்கு போராட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்காங்கன்னா அது கரெக்ட் தானே அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல. நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு போராட்டம்ங்கிறது அதுவும் கருத்து சுதந்திரத்துல வர்றது. இது வந்து போராட்டம்னா உடனே அருவா போராட்டம் இல்லையே. இது அறவழி போராட்டம். யாரும் அங்க வந்து கலவரத்தை உண்டு பண்றதுக்காக போகல. தம்முடைய உணர்வுகளை 4 பேருக்கு தெரிவிக்கிறதுக்காக போறாங்க. அங்கதான் இங்க அரசியல் வருது. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இங்க வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு. இல்ல, இப்படி நாம கோவத்தோட இருக்கோம். இந்துக்கள் வந்து ஒரு ஒரு ஆதங்கத்தோடையும் வருத்தத்தோடையும் இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய அளவுல, மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டம் கூடி அது ஒரு மிகப்பெரிய செய்தியாவும் ஆயிருச்சுன்னா அது இப்ப இருக்கக்கூடிய ஆளும் கட்சி சனாதன வெறுப்பு அரசுக்கு அது வந்து அது பாதிப்பு. அதனால இதுல வந்து ஏன் நான் அதை சொல்றேன்னா, இந்த போராட்டத்துக்கு நீங்க அனுமதி மறுக்கிறீங்கல்ல, இதுல கலவரம் வந்துரும், 2 பேர் அடிச்சுக்குவாங்க அப்படின்லாம் சொல்றீங்கல்ல, அது என்ன அப்போ? ஒரு அரசியல்வாதிக்கு வந்து அவர் ஏதோ பேச்சு பேசிட்டாருன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வந்து நீங்க இன்னொரு கும்பலை அனுப்பிச்சீங்கல்ல.
அந்த கும்பலுக்கு எதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க? அந்த கும்பல் அறவழி போராட்டமா பண்ணாங்க? அந்த கும்பல் வயலண்டா ஆபாச பேச்சும் வன்முறை பேச்சும் வெறுப்புவாதத்தையும் பேசிக்கிட்டு, நீ வெளியே வந்தா உன்னை நான் வந்து நீ உயிரோட போக மாட்டேன்னு த்ரெட்டு வித்துக்கிட்டு, கையில வந்து பதாதைகளை ஏந்துக்கிட்டு ரொம்ப வயலண்டாவும் ஹாஸ்டைலாவும் அவங்க போராட்டம் பண்ணாங்க சீமான் வீட்டுக்கு எதிர. அதுக்கு நீங்க மாதிரி அனுமதி கொடுக்குறீங்க, அறவழி போராட்டத்துக்கு இந்துக்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. அப்ப நம்ம என்ன தீகாவுக்கு அனுமதி கொடுக்கிறவங்க, தீகாவை சார்ந்த பெரியாரிஸ்ட் குரூப்புகளுக்கு அனுமதி கொடுக்கிறவங்க, அப்போ இந்துக்களுக்கு நீங்க அனுமதி ஏன் மறுக்கிறீங்க? முருகன் மலை மேல ஏறி சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யார்? மேடம், இது விஷயத்தினுடைய தன்மை, அதனுடைய வீரியம், பின் விளைவுகள் இதை தான் அரசாங்கம் பார்க்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஒரு சில நாட்கள் கடந்து போனாலோ அல்லது சில வாரங்கள் கடந்து போனாலோ தானாகவே அமைதியாகிவிடக்கூடிய ஒரு பிரச்சனையை தமிழகத்தில் திமுக வலுவா இருக்கு, 2026 மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, இன்னும் சொல்ல போனா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை அப்படி சொல்லி முதலமைச்சர் சொல்கிறார். இந்த அளவுக்கு வலுவா இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய தென் மாநிலமான தமிழகத்துல எப்படியாவது மற்ற விஷயங்களை பயன்படுத்தி பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்துகிறது அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? இங்க பாருங்க, வாய்ப்பு உருவாக்குனது யாரு? பாஜக காரங்க மலை மேல ஆட்டு தூக்கிக்கிட்டு ஓடிட்டாங்களா? வாய்ப்பை உருவாக்குனது யாரு? இல்ல பாஜக காரங்க வேண்டுகோளுக்கு இணங்க அங்க அந்த அதுக்குதான் தடை விதிச்சிட்டாங்கல்ல மேடம். மேடம், அது தடை விதிச்சிட்டாங்க. ஆடு கோழி பலியிட தடை அப்படிங்கிறது தமிழக அரசு சொல்லிடுச்சு. பிரச்சனை எப்ப தீர்க்கப்படுதோ, எப்போ அனுமதி கொடுக்கப்படுதோ அப்பதான் அவங்க விட்டுவாங்க. அதன் பிறகு மீண்டும் எதுக்கு இது பிரச்சனையை பெருசுபடுத்தணும்? அப்ப பிரச்சனை வரல. ஆடு கோழிக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது வைரல் ஆகி அது அப்ப பிரச்சனை வரல. அதுக்கு அந்த தடையை எதிர்த்து சிலர் பேசும்பொழுதுதான் பிரச்சனை வருது. அத ஒரு உரிமைன்னு பேசும்போதுதான் பிரச்சனை வருது. அதெல்லாம் யார் பண்ணது? பாஜக காரங்க பண்ணாங்களா? அதுல வந்து ஒரு எம்பி, இந்த ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கக்கூடிய எம்பி நவாஸ் கனி அவர்கள் ஆய்வு நடத்துறேன்னு சொல்லிட்டு அங்க போய் பிரியாணி போட்டலத்தை திறக்கும் போதுதான் பிரச்சனை வருது. அதை ஏன் நீங்க நிறுத்தல? அவருக்கு ஆய்வுக்கு என்ன அனுமதி கொடுத்தீங்க? அனுமதி கொடுத்தவங்க அவருக்கு வந்து அங்க பசிச்சா அதற்கான சரியான ஒரு ஏற்பாட்டை ஏன் செய்யல? தெரியாது, எதிர்பார்க்கல. நீங்க அவர் அங்க போய் ஒரு பிரியாணி போட்டு துறப்பாருன்னு நீங்க எதிர்பார்க்கல. அவர் கேக்குறாரு நான் சாப்பிடலன்னு. அந்த விஷயத்தையும் எடுத்துக்கோ மேடம், இன்னொரு கிளாரிட்டி கொடுங்க. இப்போ வந்து நவாஸ்கனி, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்கள் அந்த கந்தர் மலையில ஒருவேளை அதாவது பீஃப் பிரியாணி சாப்பிட்டு இருந்தாரு, போட்டோ இருக்கு சாப்பிடுறது இல்ல, கறி ஏதோ ஒரு கறியினுடைய பிரியாணி சாப்பிட்டுருக்காருன்னு வைங்களேன். இப்போ அவர் சாப்பிட்டது உங்கள் மனத்தை, இப்போ இந்துக்கள் மனதை புண்படுத்துகிறது அப்படிங்கிறது வந்து வேணா நிச்சயமா ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் அந்த இடத்துல அவர் பிரியாணி சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம எப்படி அவரை இம்போஸ் பண்றது? இல்லங்க, அதுதான் இப்ப ஒரு காலத்துல ஏர்போர்ட்டுக்கு போனா நேரடியா ஏர்போர்ட்ல செக்கிங்கே கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, மெட்டல் டிடெக்டர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க பழைய சினிமாவில எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்வே மாயம் மாதிரி படத்துல எல்லாம் கிளைமேக்ஸ் வந்து ஏர்போர்ட்ல ஹீரோயின் கடைசியில பிளைட் போற இடத்துல போய் கட்டி பிடிச்சி திருப்பி வருவாங்க. ஏன்னா அங்க ஒண்ணுமே கிடையாது. எவனோ ஒரு கிறுக்கம் போய் அந்த இடத்துல துப்பாக்கியோ கத்தியோ எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட் போனதுக்கு அப்புறம் தானே மெட்டல் டிடெக்டர் வருது. அப்படித்தான் ஒரு பிரச்சனை இல்லாத இடத்துல எந்த ஒரு சட்டத்துக்கும் தேவையே இல்லை. இன்னைக்கு 144 போட்டிருக்காங்க, டெய்லி மதுரையில 144 இருந்துச்சு, ஏன் இன்னைக்கு வருது? பிரச்சனை வரும்னு தெரிஞ்சாதாங்க அதுக்கான ஒரு தடையை போட முடியும். நீங்க போய் உலகத்திலேயே எந்த ஒரு மதுரை வாழ் தமிழ் முஸ்லிமும் செய்யவே கற்பனையில கூட நினைக்காத ஒரு விஷயத்த நவாஸ் கனி அவர்கள் குரூப்ல அந்த அவர் யாருன்னு தெரியல, அந்த பையன் எதிரில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு, இவர் வந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய ஐடியான்னு தான் நம்ம வச்சுக்கணும். அது அவருடைய சொல்படிதான் செஞ்சிருக்காங்க. உலகத்திலே யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு மதுரை மக்கள் வெறும் முஸ்லிம் மக்களோட ஓட்டு போட்டவங்க அவர் ஜெயிச்சாரு, எல்லாரும் போட்டுதான் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஓட்டு போட்ட அந்த இந்து மக்களுடைய மனநிலை அவர்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவர் தன்னை ஒரு இந்தியனாகவோ தமிழனாகவோ மதுரை வாழ் மக்களுடைய பிரதிநிதியாகவோ நினைக்காம
முஸ்லிமா நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இஸ்லாத்துல தர்கா வழிபாடெல்லாம் வந்து ஏற்கப்பட்டது கூட அதெல்லாம் கூட இல்ல. என்ன நினைச்சு அதை பண்ணாரு? வெறும் ஒரு இந்த பகுத்தறிவு குரூப், பெரியாரிஸ்ட் குரூப்பா தன்னை நினைச்சுக்கிட்டு மற்றவர்களுடைய மனசை புண்படும்படியான ஒரு தெரிஞ்சே செய்யறாரு, வீம்புக்குன்னு செய்யறாரு. அது வம்பு வந்ததும் அதை வச்சு அதை அரசியல் பேச்சா மாத்துறாரு. நீங்க வந்து இந்த இடத்துல ஏன் ரூல் இல்லன்னு கேக்குறீங்க. இப்ப வருங்க ரூல், இப்ப அந்த ரூல் போடுங்க. இன்னொரு ஷார்ப்பா ஒரு கேள்வி மேம். இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த விஷயம் 2025 நம்ம இருக்கோம். இந்த சிக்கந்தர் மலை இது வந்து கந்தர் மலையா சிக்கந்தர் மலை தான் அப்படின்ற அந்த உரிமை கோர்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ், அந்த உரிமை கோரக்கூடிய அந்த இடம் எப்படி அவங்களுக்கு கிடையாது? அந்த உரிமை கோரக்கூடிய அந்த வீரியம் அப்படிங்கிறது இப்ப கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல, இப்ப இத்தனை வருஷம் இல்லையே. அததான் கேட்கிறேன். இவ்வளவு வருஷம் இல்லாம இப்ப கேட்கறாங்கன்னா அவர்களுக்கான ஆதரவு பின்புலம் ஏதோ என்னமோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு. அதுதான் கேள்வியாக. சந்தேகமெல்லாம் இல்ல, அதுதான் நிதர்சனம். எல்லாருக்கும் இப்ப அடுத்த வருஷம் எலெக்ஷன் கரெக்டா. இப்ப நம்ம வந்து February 25ல இருக்கோம். இன்னும் 13 மாசத்துல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுக்குள்ள பெருசும் சிறுசுமா பல மைனாரிட்டி குரூப்ஸ் அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வர விதவிதமான முயற்சிகளை செய்வாங்க. இது அரசியல் எப்படி தெரியுமா தெரியுது? பிஜேபிக்கு அப்பாற்பட்ட தமிழகத்துல அரசியல் செய்யக்கூடிய எந்த அரசியல் கட்சியுமே இதை பத்தி பேசல. விஜய் அவர்கள் புதுசா வந்திருக்காரு, எல்லாருக்கும் எல்லாம் சொல்றாரு. அவர் வந்து ஒரு குட்டி திமுகவா மாறிக்கிட்டே இருக்காரு இந்த விஷயத்துல. அவர் எனக்கு தெரியல, அது வந்து அவருக்கு நல்லது, திமுகவுக்கு அவ்வளவு நல்லது இல்ல. பட் நியாயத்துக்கு ஏத்த மாதிரி தானே பேசணும். இந்த இடத்துல வந்து இதுதான் நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து எந்த மதத்துக்கும் எந்த நம்பிக்கைக்கும் வந்து யாருமே விரோதி கிடையாது. இப்போ பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா? அதே போல இந்துக்களுக்கு எதிரான கட்சியா மற்ற கட்சிகளை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் நல்லது இல்லைல்ல. மக்களுக்கான கட்சியா நீங்க இருக்கணும். எலெக்ஷன் சமயத்துல இந்த தெருவுல இப்படி பேசுவேன், இந்துக்கள் தெருவுல இந்துவா பேசுவேன், இஸ்லாமியர் தெருவுல இஸ்லாமியரா பேசுவேன், இது நம்ம ஆளுல கலைஞானம் அப்படிதான். அந்த கேரக்டர் என்ன பண்ணும், முறுக்கு விற்கும். அந்த தெருவுல வந்து குல்லா வச்சுக்கிட்டு விற்பாங்க, இந்த தெருவுல வந்து பூனலை போட்டுக்கிட்டு பட்டைய போட்டுக்கிட்டு விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிராமா கம்பெனியா நம்ம மாறக்கூடாது இல்ல நம்முடைய அரசியல் சூழல். அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. இந்த விஷயம் எப்படி 2025ல வெளியில வருது, உரிமை கோர்றாங்க, அதற்கான ஸ்பேஸ் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி இது அரசியலாக்கப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்களோ? அரசியல் சமீபத்துல இல்ல, அரசியலுக்காக தான் நடக்குது. இத்தனை வருஷம் ஆடு இல்லையா, இத்தனை வருஷம் அங்க தர்கா இல்லையா, உருசு இல்லையா, மக்கள் இல்லையா, இல்ல ஆடுதான் இல்லையா? ஏன் இப்ப வருது? டைமிங் ரொம்ப முக்கியம். சரி, மிக்க நன்றி மேடம். பல கேள்விகள் உங்கள் தரப்புல, உங்கள் பார்வையில எல்லா கேள்விகளுக்கும் அருமையான பதில்கள். மிக்க நன்றி கலந்து கொண்டமைக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் இணைவோம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேயர்களே.